வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சிரிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள தைரியம் என்பது எப்போதுமே உங்கள் கூடவே பிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தைரியத்தோடு நடந்து கொள்வீங்க. எப்பொழுதுமே தைரியத்துடன் இருக்கவும் செய்வீங்க. நேர்மை என்பது உங்கள் கூடவே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு உலகம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த உலகத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்திருப்பீங்க. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய உலகத்தை பற்றியும் உங்களை சுற்றி என்ன நடக்கு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சி பழகுனீங்களோ அவங்களெல்லாம் போக போக தான் அவங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பின்னால் இருந்து தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் தாங்க இருந்திருக்கும். ஆனால் அது போக போக நிச்சயமாக உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருக்கும். அதனால் அந்த ஒரு நபர்களை கூட நீங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிரிப்புங்கிறது நிச்சயமா இருக்கும். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் யாருக்கும் தெரியாது சில கண்ணீர் நிறைந்த ஒரு உலகம் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க கோவப்படும் போது எல்லாரும் இவர் ரொம்ப தைரியமான ஒரு மனிதர் என்று எல்லாருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோபம் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க சும்மா சும்மா கோவப்பட மாட்டீங்க. ஏதாவது காரணங்கள் இருந்தால் மட்டும்தாங்க கோவப்படுவீங்க. எல்லார் மீதும் உங்கள் மீது தவறு இருந்தால் நீங்க அமைதியாக இருந்து கொள்வீங்க. மற்ற யாராவது தவறு செய்தால் மட்டும்தான் நீங்க கோவப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது அனைவருமே உங்களை ஒரு தைரியமான ஒரு மனிதன் என்று எப்போதுமே நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில உங்களுக்குன்னு அந்த ஒரு கோபம் உங்களுடைய உள்ளத்திற்குள் உடைந்த காயங்களை மறைக்கக்கூடிய ஒரு கவசமாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனா போக போக அதனை பற்றி நீங்க தெரிந்து கொள்வீங்க. தெரிந்து உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் மறைந்த சாயல்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும். ஒரு தனுசு ராசி மனிதன் நிச்சயமாக இருந்திருப்பான். அது நீங்களாக கூட இருக்கலாம். எப்போதும் எல்லாரையும் சிரிக்க வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அது உங்களுடைய குணமாகவும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நண்பர்கள் எல்லாருக்கும் எப்போதுமே உங்களை கண்டாலே பிடிக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் இருக்கும் பொழுது நண்பர்கள் எப்பொழுதும் செலவழிக்க விட மாட்டீங்க. யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக முதல் நபராக நீங்கள் நின்று தீர்த்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நண்பர்கள் இடத்தில் எப்பொழுதுமே ஒரு வரவேற்பு என்பது உங்களுடைய இடத்தில் எப்போதுமே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். உடைத்து கொண்டு அது சில அவமானங்களையும் சில அசிங்கங்களையும் நிச்சயமாக உங்களுடைய உள்ளுக்குள்ள உருவாக்கி இருக்கும். உருவாக்கியதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரு நாள் அவன் நம்பிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் நம்பிய ஒருத்தவங்க அந்த ஆண்களோ பெண்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய காதலியோ காதலனோ நண்பர்களோ நண்பிகளோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நெருக்கமாக பழகிய ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவங்க வெளியில் சிரிச்சிருப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருந்தபோது உங்களுடைய மனசுங்கிறது நிச்சயமாக உடைந்து போயிருக்கும். அவங்க போகும்பொழுது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டு தான் இருந்திருப்பீங்க, நடித்து கொண்டு இருந்திருப்பீங்க. உண்மையான சிரிப்பை நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. ஆனால் பகல் நேரங்கள் முடிந்திருக்கும். இரவு நேரங்கள் வர ஆரம்பித்ததும் அந்த சில நினைவுகள், அவங்க கூட பழகிய அந்த நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு ஞாபகங்கள் வந்து கொண்டே இருக்கும். வந்து அது உங்களுடைய மனதை உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு நாளிலிருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய கோபம் தான் எனக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் உணர்ந்து எல்லோரிடமும் நீங்கள் கோபப்படுவீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை துரோகத்தினால் ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது. நீங்க முழுமையாக நம்பியவங்க தான் உங்களை முதல்ல உடைத்திருப்பாங்க. யார் மீதெல்லாம் நீங்க உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் வெளிப்படுத்துறீங்களோ அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எமனாக நிச்சயமா முதல் நபராக ஒரு நபராக மாறியிருப்பாங்க. அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களை மறக்க விடாம இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். பிறகு நீங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. நம்ப முடியவில்லை அப்படின்னு நீங்களே பின்தங்கி விடுவீங்க. ஏன்னா எல்லார் மீதும் நம்ம நம்பிக்கையை வைத்தோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம உயிருக்கு உயிரா பழகிய ஒருத்தனை இப்படி பண்ணிட்டானே, இனிமே நம்ம யாரிடம் போய் பழகுவது, எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு யார் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. ஆனா எல்லாரிடமும் நீங்க பழகவும் செய்வீங்க. நான் தான் தவறா,
என்ற ஒரு சந்தேகம் உங்களை இதுவரைக்கும் துன்பப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நான் சரியான ஒரு இடத்துல என் அன்பையும் என்னுடைய பாசத்தையும் வைக்காம போயிட்டேனா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்ட தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு காயங்கள் தாங்க உங்களுடைய நடத்தையை இந்த ஒரு நேரத்துல மாற்றவும் செஞ்சிருக்கோங்க. நீங்க யாருக்கும் என்ன புரிய நேரமில்லை அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா எப்படி தெரியுமா புரிந்திருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை சொல்ல முயற்சி செய்வீங்க. ஆனா அது யாருமே முழுமையா கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ல வந்தது கூட யாருக்கும் புரியவும் செய்யாது. அப்போதான் நீங்க உணர்ந்திருப்பீங்க, என்னை நான் தான் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. நீங்க உணர்ந்த ஒரு நாட்களாக கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது சரியா தவறா, இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது என்ன என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும், நீங்க சேனலுக்கு புதிய நபராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு விரிவான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்வாங்கங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் இனிமே பலன் தர ஆரம்பிக்கும். பலன் தந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து நீங்க இனிமே எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நிச்சயமா கற்றுக் கொடுப்பாங்க. அதனை பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்வீங்க. யாரிடம் பழகணும் யாரிடம் பழகக்கூடாது, முழுமையான அன்பு யார் மீது வைக்கணும் யார் மீது வைக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு நிச்சயமாக எடுக்க முடியுங்க. உங்களுடைய கிரகங்கள் சொல்வது என்ன தெரியுமா? நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. இப்போ அதற்கான பலன் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு உங்களுடைய கிரகங்கள் நிச்சயமாக சொல்ல ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்குங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்காம நீங்க வெளிப்படுத்துவது. உணர்ச்சிகளை நீங்க உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்வதால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் வெளியில் நீங்க கூறி பாருங்க. அதை நீங்க அடக்கி வைக்காம வெளிப்படுத்தி பாருங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான மனக்காயங்களும் மன கஷ்டங்களும் இல்லாம போய்விடும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் நீங்க உங்க கூட வைத்துக் கொள்ள வேண்டும். மதிக்காத மனிதர்கள் யார் என்று தெரிந்தவுடன் அவங்களை நீங்க விலக்கி விட வேண்டும். அவங்களே நீங்க உங்க கூடவே வைத்துக் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கூடவே இருந்து அவங்க தேவையில்லாத வேலைகளை பார்ப்பாங்க. இதனால உங்களுடைய பெயரையும் அவங்க கெட்டு போக வைப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களை மதிக்காங்களோ நீங்க சொல்றதை கேட்காங்களா அவங்க கூட மட்டும் நீங்க இருங்க. உங்களை எதிர்த்து பேசுறவங்களையும் நீங்க சொல்றது தப்பு, நீங்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு உங்களை மட்டம் தட்டி பேசுபவங்களையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிடுங்க. இல்லைன்னா நீங்க அவங்கள விட்டு விலகிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லாம நிச்சயமா போய்விடுங்க. உங்களுடைய இலக்கை நீங்க தெளிவா வைத்துக் கொள்ளுங்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 2-3 இலக்குகளாக கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒன்றை நினைத்து உங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்க முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருந்தாலும் போக போக நீங்க எல்லாத்தையும் உணர்ந்து நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கு இந்த நபர்கள் எல்லாம் முக்கியமான ஒரு நபர்களாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உண்மையை பேசுவாங்க அல்லவா? இந்த உண்மையை பேசக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்க தப்பு செஞ்சாலுமே நீங்க ஏதாவது பொய் கூறினால் கூட நீங்க இதுதான் சொன்னீங்க அப்படின்னு உங்களை எதிர்த்து பேசணும். அதுவும் உண்மையை பேசணும். அப்படி பேசக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்த முக்கியமான நபர்களாக இருப்பாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மனிதர்களை உங்களுக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நீங்க சோகமான இருக்கக்கூடிய நேரங்களிலும் வாழ்க்கையில கீழே விழுந்த நேரங்களில் கூட அந்த மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது போதுமான அளவுக்கு உங்களால் வெற்றியை நிச்சயமா பெற முடியுங்க. உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய மனிதர்களை உங்க கூடவே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக தேட ஆரம்பிக்குங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது 4 விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். எதிர்பாராத வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். பணவரவை உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யுங்க. வெளிநாட்டு தொடர்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்யும். புதிய மனிதர்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் நடக்க போவதை உங்களுடைய உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இப்போ எமோஷனலா இல்லை,
ஒரு சரியான ஒரு நிலையில நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களையே மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். உங்களையே நீங்க மதிக்க கத்துக்கொண்டு மற்றவங்க உங்களை கேவலமா பேசும் பொழுது நீங்க பேச விடக்கூடாது. உங்களுடைய சுயமரியாதையை நீங்க எப்போதுமே உங்க கூட வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைங்கிறது நடக்கும். நீங்க நினைத்த 3 விஷயங்கள் எப்படி தெரியுமா இனிமே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க அமைதியா உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து உட்கார்ந்திருப்பீங்க. எப்போ என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. அதற்கப்புறம் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனா அது திடீர்னு தான் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு உறவாக கூட அது நிச்சயமா இருக்கலாம். அது உண்மையா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். நீங்க நினைத்த ஒரு கனவு சிறிது தாமதமாக இருந்தாலும் அது நிஜமாக உங்களுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு போராளி என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். நானும் அதற்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.